ஹாய். ஓகே. மம்மி, மா, so many flowers. எல்லாத்தையுமே செடியில இருந்து பறிச்சிட்டீங்களா? பாவம்மா அந்த செடி. டேய், இது வரலட்சுமி பூஜைக்காக தான். வரலட்சுமி? who is வரலட்சுமி? எங்க இருக்கா அவ? ஐயோ, வரலட்சுமின்னா பொண்ணு கிடையாது. வரலட்சுமின்னா பூஜை பேரு. ஃபேன்சி பூஜை. டேய், அது வரலட்சுமிக்காக லேடிஸ் பண்ற பூஜை. ஓ, you mean ladies பூஜை? டேய், அது பேரு பிரேயர்ரா, பிரார்த்தனை. அதை பத்திலாம் உனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்க அம்மா உன்ன ஞான சூனியமா வளர்த்து வச்சிருக்கா. போ, இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. இடத்த காலி பண்ணு. போ போ போ. Where is auntie and uncle? Shakti, I'll go and bring auntie and uncle. ஐயோ, எங்களுக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பார். கேக்க என்னங்க நீங்க பூஜை நடக்கிற நேரத்துல போய் பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க. வாங்கண்ணா. அம்மா, சாமிக்கு யார் அலங்காரம் பண்றது? வேற யாரு? நம்ம சக்தி தாங்க. சக்தியா? அப்படியா? ஏங்க, இந்த பூஜை நடக்கிற நேரத்துல நம்ம பிரியா மட்டும் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லங்க? ஆண்டி, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க பூஜை அறைக்கு போலாம். கார்த்திக், ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, போனை கொடுங்களேன். சீக்கிரம் கொடுங்க. கார்த்திக், இந்த பூஜை நடக்கிற 9 நாளும் பிரியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவளுக்கு போனை போட்டு கொஞ்சம் இங்க வர சொல்லுப்பா. நீ போன் பண்ணா அவ கண்டிப்பா இங்க வருவாப்பா. ஆண்டி, நம்ம எதுக்காண்டி அவளுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணோம்? let her be happy. நம்மளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தானே சக்தி பூஜை பண்ணிட்டு இருக்கா. வாங்க அங்கிள், நம்ம போலாம். நம்ம பிரியா விட இந்த சக்தி பண்ற பூஜை தான் உனக்கு முக்கியமா? வாவ், டைரக்டர் மணிரத்னம் படத்தோட ஹீரோயின் மாதிரியே இருக்காளே. ஏய் சக்தி, சக்தி, வரலட்சுமியோட பொட்டு சின்னதா இருக்கு பாரு. என்ன பேசுறீங்க நீங்க? முகம் மறையிற அளவுக்கு வைக்க சொல்றீங்களா? டேய் கார்த்திக், நீ வெளியே வாடா. ஐயோ அம்மா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வரலட்சுமி, உங்களுக்கு மேக்கப் கம்மியா இருக்குமா? நான் போய் பொட்டு வைக்கிறேன். சொல்லுங்க ஒரு சக்தி. நிமிஷம் இருங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? சாமிக்கு மேக்கப் அது இதுன்னு சொல்றீங்க. ஒண்ணு பூஜை நீங்க பண்ணுங்க, இல்ல என்ன பண்ண விடுங்க. ஓகே ஓகே, கூல் கூல். போனை எடுத்து தொலையண்டி.
ஹலோ சொல்லுமா. அப்பா இப்பயாவது போன் எடுத்து தொலைச்சியே. எங்கடி இருக்க இப்போ? எங்கேயோ இருக்க. இப்ப எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? என்னடி கேள்வி இது? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? வரலட்சுமி நோன்பு ஆரம்பமாகுதுடி. உனக்கு பொழுது போகணும்ல, நடத்து. பிரியா, என் கோவத்தை கலராத. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அதான் சொன்னியேம்மா, வரலட்சுமி பூஜை நடந்துட்டு இருக்குன்னு. ஐயோ, அது இல்லடி. இங்க நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடி. இத பார், நீ சீக்கிரம் கிளம்பி வா. என்னம்மா? இது பார், கார்த்திக்கு சக்தி பின்னாடியே அலையிற மாதிரி தெரியுதுடி. அவங்க அப்பா அம்மாவும் கண்டிக்கிற மாதிரி தெரியல. உங்க அப்பாட்ட சொன்னா அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அம்மா, கார்த்திக் பத்தி தப்பா பேசாத. ஏன் கார்த்திக்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் பிரியா, நீ புரிஞ்சுக்காத கார்த்திக் தான் இப்ப இருக்கிற கார்த்திக். பசுந்தோல் போத்துன புலி மாதிரி இருக்கிறான். சரி, இப்ப என்ன சொல்ல வர? சக்தி பின்னாடியே அலையிற மாதிரி தெரியுதுடி. நீ எங்க வெட்டியா சுத்திட்டு இருக்க? உனக்கு போன் பண்ணி பேச சொன்னா அலட்சியமா பிரியா வர்றபடி வரட்டும்னு சொல்லிட்டு சக்தி பின்னாடி நின்னுட்டு சாமி கும்பிட்டு இருக்காண்டி அவன். ஐயோ அம்மா, நீ ஒரு பழைய பஞ்சாங்கம். இன்னைக்கு ஒரு பொண்ணும் பையனும் பழகிறது ஃப்ரெண்ட்ஷிப்போட நிக்கிறது இல்ல. 2 பேரும் சினிமாவுக்கு பீச்சுக்குன்னு அங்க இங்கன்னு சுத்துறாங்க. இந்த கார்த்திக் அதை விட என்ன பெரிய தப்பு பண்ணா? சக்தி கூட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பழகுறான். அவன் விளையாட்டு பையம்மா, விடுமா. இத பாருடி பிரியா, என் அனுபவத்துல எது விளையாட்டு எது விபரீதம்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இங்க பாருமா, இனிமே கார்த்திக் பத்தி தப்பாவே பேசாத. புரியுதா? நான் கட் பண்றேன். பாய். பிரியா, ஏய் சீ! நடக்கிறது நடக்கட்டும், விதி விட்ட வழி. சீ! ச்சே! சீ! கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் பாத்தீங்களா? கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு கலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டலாடு கூட்டு கண்டாய் அலையாய அரிதேலும் ஆயனது தங்கையே ஆதி கடவரின் வாழ்வே அமுதேசர் ஒரு பாகம் அகலாத சுகப்பானே அருள்வாமி அபிராமியே. ம். ஃபயர் சக்தி ஸ்டேவே சுற்றும். அம்மா சக்தி, தமிழ்நாட்டுக்கு வந்தாதாம்மா இந்த மாதிரி பக்தி ரசமான பாடல்களை எல்லாம் கேட்க முடியுது. இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு ஞானம்மா. கடவுளை தினமும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெய்வீக ஞானம் கிடைக்கும். அம்மா சக்தி, நிஜமாவே சொல்ற, நீ ஒரு அபூர்வமான பொண்ணுமா. எனக்கு கிடைச்சது பூர்வ ஜென்ம புண்ணியம் அங்கிள். டாடி,
சக்தியை பத்தி ஒரு மேட்டர் சொன்னீங்களே, அது ஞாபகம் இருக்கா? வயசாக உங்களுக்கு எல்லாமே மறக்குதா? ஆ? சக்தி மாதிரி ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு மருமகளா வரணும் நீங்க கேட்டீங்க. You're 100% right, Daddy. Hey, beauties, you wait. அப்ப இவர் மனசுல சக்தி இருக்காளா? ஐயோ கடவுளே, அப்ப பிரியாவோட நிலைமை? தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பான். சின்ன பையன். டேய் கார்த்திக், உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? லூசு பைய அசட்டத்தனமா உளறிட்டு போறான். எந்த டைம்ல என்ன பேசுறதுன்னே தெரியாது. என்னங்க ரஞ்சினி, எனக்கு கார்த்தியை பத்தி சொன்னப்ப நான் கொஞ்சம் கூட நம்பலம்மா. ஆனா இப்ப எனக்குள்ளேயும் லேசான சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கார்த்தி நம்ம பிரியாக்கிட்ட இருந்து விலகி போறாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. விளையாட்டுத்தனமா செய்யற காரியம்தான் நாளைக்கு விபரீதமா போய் முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கார்த்திக் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிற நிலைமையில நாம இல்ல. நம்ம பொண்ணு குருட்டுத்தனமா கார்த்திகை லவ் பண்றா. நாமளும் அவங்க லவ்வுக்கு ஓகே சொன்னதுனால இப்ப நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். என்னங்க இது? இப்படி நீங்களே கவலைப்பட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கவலைப்படுறீங்க? ஒன்னும் நடக்கலதான். ஆனா எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல. கார்த்திக் விளையாட்டுத்தனமா இருக்கலாம், சின்ன பையன்னு விட்டுறலாம். ஆனா அவனோட அப்பாவும் இப்படி பிரியாவை விட சக்தி நல்ல மருமகளா இருப்பான்னு நினைச்சதுதான் என் மனசை ஏதோ பண்ணுது. விடுங்க. அவரு கார்த்திகை விட கிண்டல் விளையாட்டு கேலின்னு ஜாஸ்தி பண்றவர். அவரு சொன்னாருன்னு இப்படி ஃபீல் பண்றீங்களே. இது பாருங்க, அவர் சொன்னதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல கார்த்திக் விளையாட்டு கூட சொல்லிருக்கலாங்க. விடுங்க, வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. என்ன எனக்கு சமாதானம் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையணும்.
நீ இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லை, இதான் முதல் தடவை. வா வரேன். வா உள்ள போய் பேசலாம். உமா உமா உட்காரு ஜெயராமா. இருக்கட்டும். உமா 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 சொல்லுங்கப்பா. வாமா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு ஜெயராம ஆர்காலஜிஸ்ட், இவன் தான் மதுரை டிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வணக்கம் சார். வணக்கம்மா. நானும் உங்க அப்பாவும் காலேஜ் மேட்ஸ். டேக் எ சீட் சார். நான் தேடிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். சார், இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹரி, காஜல். இவர் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட். God bless you. Thank you சார். சார், இது என்ன புக் சார்? இது 100 வருஷத்துல நடந்த ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் பத்தின விஷயங்களை எங்க டிபார்ட்மெண்ட் தொகுத்து வச்சிருக்கு. இந்த மாதிரி 5 வால்யூம்ஸ் இருக்கு. இதுல எனக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைக்குமா சார்? சில முக்கியமான ஆதாரங்களை பிரிட்டிஷ்காரங்க அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்க தேடிட்டு இருக்கிற ஆவாரங்காட்டு மலை பத்தியோ அங்க ஒரு கிராமம் இருக்கிறத பத்தியோ இந்த புக்ல எந்த ஆதாரமும் இல்ல. ஈரோடு மாவட்டத்தை பத்தி தனியா புக் எதுவுமே இல்லையா சார்? இதுல ஒரு 40 பக்கம் ஈரோடு கொங்கு மண்டலம் பத்தி சம்பந்தப்பட்டிருக்கு. சார், ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு கோவிலே மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் சார். கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட முடியாது தம்பி. சார், வெள்ளக்காரன் காலத்துல ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் இந்த ஏரியாவிலே கலெக்டரா வேலை செஞ்சிருக்காரு. தம்பி, பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்ட 300 வருஷத்துல எவ்வளோ விஷயங்களை அவன் நாட்டு கொண்டு போயிட்டான். ஹிஸ்டரியில இந்தியாவில் வேலை பார்த்த வெள்ளக்காரங்க பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆண்ட்ரூஸ்ங்கிறவர் கலெக்டரா இருந்தவர். அவரை பத்தி எப்படி சார் எழுதாம விட்டுருப்பாங்க? நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புதுசா இருக்கு. இந்தியா மேப்ல, குறிப்பா தமிழ்நாடு வரைபடத்துல அந்த மாதிரி ஒரு ஊர் இல்லவே இல்லையா? நீங்க இப்ப சொல்ற கிராமம் ஆவாரங்காட்டு மலைப்பகுதியில இல்லவே இல்லை. அந்த மலை இப்போ ஒரு டீப் ஃபாரஸ்டா இருக்கு. உள்ள போகணும்னாலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட பர்மிஷன் வாங்கணும். இல்ல ஜெயராமன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ல அந்த ஊரை பத்தின பேரை கூட எழுதிருக்க மாட்டாங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பழங்கால விஷயங்கள் எல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆவணமாக்கி வச்சிருக்கு. அப்போ டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆபீஸ்ல விசாரிச்சா நமக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்புகள் இருக்கு. என்னை பத்தின கடந்த காலத்தை நான் தெரிஞ்சே ஆகணும். அது தெரிஞ்சு தெளிவடைஞ்சாதான் என்னோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஆமா ஜெயராமா, என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமாப்பா, இப்ப இந்த மந்திரவாதி மறுபடியும் இங்க வர்றதுக்குள்ள, அவன் பிடிக்குள்ள என் பொண்ணு போய் சேர்றதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எப்ப வருவான்னு நான் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா நான் இங்க வர்றதே என் மாப்பிள்ள ஸ்ரீதருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இருந்தாலும் அவர் பேச்சையும் மீறி சில காரியங்களை நான் செஞ்சுதான் ஆக வேண்டியது இருக்கு. சார், அந்த புக்கை ஒரு நிமிஷம் தர முடியுமா? இந்தம்மா. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. இந்த புக்கை வெளியில கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட உறுதிமொழி பத்திரங்கள்ல கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். பாரு, இது ஆட் தானே? ஆமா உமா. குடு சார். இதுல இருக்கிற நாகதண்டத்தை பத்தி ஏதாவது டீடைல் இருக்கா சார்?
இதோ இருக்கு. எதிர்மறை சக்தி கொண்ட மந்திரவாதிகள் அவர்களது சக்தியின் வடிவமாய் வைத்திருந்த சக்தி தண்டம். இது அவர்களின் இஷ்ட தெய்வத்தால் வழங்கப்படுவதாக கூறுகின்றனர். இப்படி போட்டிருக்கேம்மா. இது மாதிரி ஒண்ணுதானே மந்திரவாதி கலிவிரதம் வச்சிருந்தா? இப்போ அது எங்க கிட்ட தான் இருக்கு. அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நாங்க தான் மந்திரவாதி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தோம். அத தொல்பொருள் ஆய்வுத்துறையில கொடுத்தா எத்தனை வருஷம் பழமையானதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவாங்க. இல்ல சார், அத வச்சுதான் கலிவரதனை வர வைக்கணும். அவனா நானான்னு பாத்துடலான் இருக்கேன். அது வரைக்கும் அது என்கிட்ட தான் இருக்கணும். இந்த சாமி சூலம் தான் என்னை தாக்கியிருக்கு. ஏ காட், இது உனக்கே நியாயமா? இவ்வளோண்டு தாயத்துக்குள்ள அதுக்குள்ளெல்லாம் கூட இருப்பியா நீ? வாட் அ சர்ப்ரைஸ். சக்தியோட சக்தி அவ கையில கட்டிட்டு இருந்த தாயத்துல தான் இருக்கு. அத எப்படி அவ கையிலேருந்து ரிமூவ் பண்றது? அந்த சித்தம் போறப்ப கொடுத்துட்டு போயிருப்பான். இப்ப இருக்கிற எனக்கு ஒரே எதிரி அந்த தாயத்து மட்டும்தான். சக்தியை நான் மனைவி ஆக்கணும்னு நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அவளை மருமகள் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றி காமிப்பேன். சக்தியை மட்டும் என் லைஃப் பார்ட்னர் ஆக்காம நான் விட மாட்டேன். சக்தி, இது வரே. சாரி. கடிவாளம் போட்ட கழுதை இவன், கண்கள் திறந்த குதிரை இவன், சித்தம் ஏறி சித்தம் கொண்டு சிதறிப்பாயும் காட்டாறு இவன். கார்த்திக், 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 கார்த்திக். சக்தி, எனக்குள்ள எரியிற தீய உன்னாலதான் அணைக்க முடியும். அணைக்க வைக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாண்டா குளிப்ப? வரேன் சொல்றேன்ல. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. காமம் என்னும் வெறி கொண்டு மானம் என்னும் தறி கெட்டு மனிதன் மறந்து மிருகம் ஆகும் மனிதன் இவன், மனிதன் இவன். டேய்,
ஆச்சு உனக்கு? ஏன்டா துணியோட குளிச்ச? எல்லாம் ஒரு காரணமாக தான். எதுக்கு முதல்ல கூப்பிட்டா அதை சொல்லு. டேய், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மா, கூப்பிட்ட காரணத்தை சொல்லிட்டு கிளம்பு. நீ சக்தி மேல மோதிட்டியாமே? ஆமாம், அது எதிர்பாராத விதமாக நடந்துச்சு. சக்திக்கு உனக்கும் நடக்கிற எதுவுமே எதிர்பார்க்காம தான் நடக்குது.